விருதுநகர் மாவட்டம் கிருஷ்ணன் கோவிலில் கல்வி பணியில் கடந்த 34 ஆண்டுகளாக சிறப்பாக சேவையாற்றி வரும் VPMM கல்வி நிறுவனங்கள், கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, நர்சிங் கல்லூரி, கல்வியியல் கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு கல்வி நிறுவனங்கள் ஒரே வளாகத்தில். பாண்டியன் சார், எப்படி சார் புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு? என்ன கால்குலேஷன் போடுறாரு VCK தலைவர் திருமாவளவன் சார்? இதில் வந்து நமக்கு டாபிக், முக்கியமான டாப்பிக்கு TVK VCK கூட்டணி யாருக்கு நெருக்கடி, அதான் பாயிண்ட்டு. யார் யாருக்கு நெருக்கடிங்கிறத நம்ம கொஞ்சம் மாற்றிக்கிறேன், எனக்கு தகுந்த மாதிரி வசதியாக்க. 2 தான் சார் இதில் பாயிண்ட்டு. ஒன்று வந்து PMKக்கு நெருக்கடி சார். ஏன் சார் PMK? இல்லை, ஒன்று சொல்லிடுறேன், 2 ஸ்டேட்மெண்ட்டு நான் கொடுத்துட்றேன். ஒன்று PMKக்கு நெருக்கடி, 2வது காங்கிரஸுக்கு BJP கொடுத்த பிரவீன் சக்கரவர்த்தி போன்ற வலதுசாரிகள் வந்த பிறகு பிஃபோர் எலெக்ஷனுக்கு முன்னாடியே காங்கிரஸை வந்து BJP வந்து சவுத்துக்கு வார்த்தையை நான் கண்டிக்கிறேன் சார். அதை தவிர்த்து இல்ல, நான் கவனிக்கல. இல்ல, அந்த வார்த்தையை சொன்னார், வலதுசாரிகள் கொடுத்தாரு சொன்னார், அதை நான் கண்டிக்கிறேன். யார் அவர் காங்கிரஸ் கட்சிக்காரரு, அவருக்கு வந்து நீங்க வந்து ஒரு நிறமோ ஒரு இதோ சொல்லுங்க. அப்படி வேண்டாம். இல்ல இல்ல, பாண்டியன் சார், பாண்டியன் சார் இல்ல இல்ல, பாண்டியன் சார் நீங்க உங்க 75% வலதுசாரிகள். அத நம்ம தனி டாபிக்கா பேசுவோம். மரியாதைக்குரிய பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களே, நீங்கள் மரியாதைக்குரிய பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களே, நீங்கள் வலதுசாரி அப்படின்னு சொல்வதை நான் கண்டிக்கிறேன். நான் வந்து அதை தவிர்க்கணும்னு கேட்டுக்கிறேன் சார். சரி, இப்போ அவர் ஒன்று வலதுசாரி தான் பிரச்சனை அப்படின்னா BJP வலதுசாரியா இல்லைன்னு சொல்லுங்க. அவ்வளோதான் மேட்ரு, சிம்பிள். அவ்வளோதான் பாயிண்ட்டு. அவர் வந்து நான் அந்த வார்த்தையை கூட எப்படி வேணாலும் வச்சுக்க சார், அது ஒரு மேட்ரு கூட எனக்கு கிடையாது சார். பிரச்சனை வந்து தேர்தலுக்கு முன்னாடியே அவர் ரெடி ஆகிட்டார் சார். தாவேக்காவுக்கு இவ்வளோ ஓட்டு இருக்குது, இப்படி ஜெயிக்க போகுது அப்படிங்கிறத திமுகவில் கூட்டணியில் இருக்கும்போதே அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. நீங்கள் இப்போ தேர்தலுக்கு அப்புறம் 4ஆம் தேதி ராத்திரி சொன்னாருங்கிறதே கிடையாது. இப்போ இந்த விஷயத்துக்குள்ள தாவேக்கா VCK கூட்டணி என்ன கால்குலேஷன் போடுறாரு, ஏன் சொல்றாரு? நேற்றைக்கு ஒரு மாநாட்டை நடத்துறாரு, கூட்ட நெரிசல் கட்டுக்கடங்காம இருக்குது. ஒரு பக்கம் VCKவுடைய வாக்கு வங்கி இழந்துருது, அதனால அவங்க நிர்பந்திக்கப்படுறாங்க தாவேக்கா கூட்டணிக்குள்ள போகணும் அப்படின்னும் பொழுது அதை மறைக்கிறதுக்காக சொல்றாரா? இல்ல, அப்படி நம்ம வந்து ரொம்ப கொச்சப்படுத்திட வேண்டியதில்லை. அதுக்கு பதிலாக மாற்றி வார்த்தையை போட்டுருவோம். அதாவது இந்த தேர்தலுக்கு முன்னாடியே அவர் வந்து காட்டுமன்னார் கோயிலில் தேர்தலில் நிற்கிறேன்னு சொன்னார். அப்போ அவரும் இந்த தேர்தலுக்கு முன்னாடியே ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறார் இந்த விஷயத்தில். பின்னாடி எப்படி மாறும்னு சொல்லிட்டு அவர் ஒரு வார்த்தையும் சொல்கிறார். அது ஏன் நான் நிற்கிறேன் அப்படின்னாக்கா, பின்னாடி வந்து ஒரு சிக்கல் வருமோ அப்படின்னு. அப்போ இந்த எல்லாத்தையும் கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா, பிரவீன் சக்கரவர்த்தி ஏன் சொல்கிறேன், ஏன் வந்து திருமாவளவன் அப்படி சொன்னார் அப்படிங்கிறதுக்கு அவரே இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தார், இது வந்து RSS பெற்றெடுத்த குழந்தைகள் தான் அப்படின்னு சொன்னவர். அப்புறம் அடுத்த 4ஆம் தேதியிலேருந்து 13ஆம் தேதிக்குள்ளே எல்லாம் முடிஞ்சு போயிடுது. நீங்கள் 9 நாளில் முடிஞ்சிடுது. அது தள்ளி போனது வந்து 7-8 நாள் நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் காங்கிரஸ் வந்து முதல் நாளே சொல்லிடுது, இவங்க வந்து 9 நாளைக்குள்ளே சொல்லிடுறாங்க. ஆக இதுதான் அங்கே நடந்தது. ஆக இப்போ அதுக்கப்புறம் என்ன ஆகுது, கூட்டணி வந்து உண்டா இல்லையாங்கிற பிரச்சனை வருது. இப்போ தான் நம்ம இந்த இடத்துல முக்கியமாக பண்ணோம். 29ல் நீங்கள் இப்போ பஞ்சாயத்து எலெக்ஷன்லாம் விட்டுருங்க, 29ல் என்னவா ஆக போகுதுங்கிறதுக்கு தான் இந்த மாநாடு. அப்போ அவர் தன்னுடைய இருப்பை, ஏன்னா அவர் மேலே என்ன சொல்லிட்டாங்கன்னா, எல்லா ஓட்டும் தாவேகாவுக்கு போயிடுச்சு அப்படின்னு ஒரு பெரிய விஷயத்த சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, அவர் ஆதவர்ஜுனா போன்ற சில பேர் என்ன சொன்னாங்க, 20 பேர் தான் உங்கள்கிட்ட இருக்காங்க, பாக்கியெல்லாம் எங்கள்கிட்ட வந்துட்டாங்கன்னு வேற சொல்லிட்டாங்க. இது எல்லாத்தையும் நிரூபிக்கணுங்கிறதுக்காக தான் நேற்று நிரூபித்தது. இதை விட முக்கியமானது நான் சொல்கிறது, PMK அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி வந்து அந்த அவருடைய கரெக்டாக நீங்கள் 60 நாள் 70 நாளும் பார்த்தீங்கன்னாக்கா எப்படி போகணும், அதே மாதிரி சௌமியா அன்புமணி அவர்கள் சட்டசபையில் எப்படி நடந்துக்கிறாங்க, ரெண்டையும் பார்த்தீங்கன்னாக்கா, நாளைக்கு காலையில் ஓகே அப்படின்னு சொன்னால் சௌமியாவுக்கு வந்து மினிஸ்டர் கொடுத்துடணும் அப்படிங்கிற அந்த போர்வையில் தான் அவர் நகர்த்திக்கிட்டு இருக்காரு. அப்போ அந்த இடத்த வந்து VCK வந்து முறியடிக்கணும்னா அந்த தொகுதி, அந்த ஏரியாவில், அது நான் ஏற்கனவே இதை பற்றி சொல்லும்போது எலெக்ஷனுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன், Zone 3ன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது தருமபுரியில் ஆரம்பித்து மதுராந்தகம் வர கிட்டத்தட்ட 34 தொகுதி அதிமுகவும் பாமக கூட்டணி ஜெயிச்சிருக்கு. அதில் 4 தொகுதி பாமக ஜெயிச்சிருக்கு, மிச்சம் 30 தொகுதி வந்து கிட்டத்தட்ட ADMK ஜெயிச்சிருக்கு. இதுதான் முக்கியமான விஷயம். அப்போ சார் சொன்ன மாதிரி, ரவி சார் சொன்ன மாதிரி 2 தொகுதியை வந்து VCK ஜெயிச்சிருக்கு, பாக்கி 6 தொகுதி தோற்றுருக்கு. இதெல்லாம் கணக்கில் நீங்கள் எடுத்து கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா 30 + 4 ஜெயிச்சிருக்கிறது யார், அதிமுகவும் இதுவும் தான். நீங்கள் அதிமுக வந்து பாமக அப்போ பாமக அன்புமணி என்ன சொல்கிறார், எலெக்ஷன் முடிஞ்சோடனே எங்களது ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு, அங்கேருந்து ஓட்டு எங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகலை, எங்கேருந்து, அதாவது அதிமுகலேருந்து ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகலைன்னு. அப்போ அவர் வந்து என்ன ஆயிடுறாரு, அடுத்தது தாவேக்கா பக்கம் நவர்றதுக்கு அவர் காயை நவர்த்திட்டுறாரு எப்போ எலெக்ஷன் முடிஞ்சோடனே. ஆனால் அங்கே சிக்கல் எங்கே வரதுன்னா, VCK அங்கே இருக்கிறது சிக்கல் ஆகுது.
ஆனா அவங்க பாமக பொறுத்தவரை விசிக இருந்தாலும் உள்ள போறதுக்கு ரெடி. இப்ப அங்க நீங்க சொல்றது தேர்தல் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைகள் எழுவதற்கு முன்பாகவே விசிக தலைவர் திருமாவளவன் ஒரு தேர்தல் சொல்ற இந்த தேர்தல் ரொம்ப முக்கியமான தேர்தல், அரசியல்ல பல கணக்குகளை மாற்றக்கூடிய ஒரு தேர்தல் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? சொல்றது மட்டும் இல்ல, அவர் காட்டுமன்னார் ஒரு எம்பியா இருந்துகிட்டு திமுக இருந்து தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டு 3 தேர்தலில் ஜெயிச்ச பிறகு அவர் எம்எல்ஏவுக்கு நிக்கணுங்கிற ஒரு இதை வந்து ஆசையை அவர் வெளிப்படுத்துறாரு. அப்புறம் வேற காரணத்தினால அவர் வந்து நிக்காம போயிடுறாரு. இல்லைன்னா நான் என்ன கேட்கிறேன், இனிமேல் ஃபியூச்சர் தாவேகா தான், திமுக கிடையாது, அதிமுக கிடையாது அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை உறுதியாக எடுத்திருக்காரு. நேத்து எடுத்துட்டாரு. அப்ப அதனால தானே ஓபனா டிக்ளேர் பண்றாரு. அதனாலதான் அந்த கூட்ட நெரிசல்ங்கிற ஒரு இதுல வந்து அவர் அவசரமா அந்த விஷயத்தை மட்டும் வெளிப்படுத்தி ஆகணுங்கிற ஒரு நெருக்கடி அவருக்கு இருக்கு. அப்ப அந்த அரசியல் அதிகாரத்தை சார் சொன்ன மாதிரி தான் அதிகாரத்தினுடைய சுய ரசிச்சிட்டதுனால கண்டினியூஸா அதை கொண்டு போகணுங்கிறதும் தன்னை தக்க வச்சுக்கிறதுக்கு, அதாவது விசிக தொண்டர்களை தன்னிடமே தக்க வைத்து கொள்வதற்காகவும் தான் இந்த விஷயத்தை அவர் எடுக்கிறார். இதில் காங்கிரஸ் நம்ம இந்த டீலிமிட்டேஷன் பேசுனதுனால சொல்ல வர்றேன், காங்கிரஸுக்கு பிஜேபி கொடுத்த வேலை திட்டம் சவுத்து ஃபுல்லாக உங்களுக்கு, நார்த்து ஃபுல்லாக எங்களுக்கு அப்படிங்கிறதுனால தான் தைரியமாக இந்த விஷயத்தை, அதனால தான் அதை வலதுசாரின்னு சொன்னால் அதை கூட விட்டுறேன். ஆனால் விஷயம் என்ன ஆகுதுன்னா ஒரு ஒப்பந்தம். எங்க சார் இருக்கு அந்த ஒப்பந்தம்? எந்த பேப்பர்ல படிச்சீங்க? எந்த ஒப்பந்தமும் கையெழுத்து போட்டுருக்காது. ஆமா. அப்ப நீங்க இருந்தீங்களா சார் அங்க? நான் அங்க இருந்தேன். அதனால சொல்றேன். யார் காங்கிரஸ் சார்பா யார் பங்கேற்றா, பாஜக சார்பா யார் பங்கேற்றா? சொல்றேன், அவசரப்படாதீங்க. இல்ல சொல்லிருங்க. ஏன்னா ஒரு ஒப்பந்தம் வரை நீங்க பாத்திருக்கீங்க. இல்ல இப்ப ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டிருக்கு. காங்கிரஸ் சார்பா அங்க யார் இருந்தா, பாஜக சார்பா அங்க யார் இருந்தா, இவர் எங்க இருந்தாரு? சொல்லிட்டு பேசுங்க. சொல்லிட்டு பேசுங்க சார். சொல்றேன். சொல்லுங்க. காங்கிரஸ் சார்பா யார் இருந்தா, பாஜக சார்பா யார் இருந்தா, பிஜேபி ஒரு அசைன்மென்ட் கொடுத்து சொன்னாரு சார். நீங்க மரியாதை கேட்கணும் சார். இல்ல நீங்க அதுக்குள்ள குறுக்கிட்டீங்க. நீங்க கேட்டுங்க. அந்த ஒப்பந்தம் எங்க ஏற்பட்டது, யார் இருந்தா கேளுங்க சார். சார் டீலிமிட்டேஷன்ல சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் நீங்க ஏதாவது பேச விடுங்க சார். இல்ல பேசுறோம். உங்க ஒரு தேசிய 2 தேசிய கட்சிகள் ஒப்பந்தம் போட்டு கொண்டாடுறாங்க. சொல்லுங்க, டைம் போயிட்டு இருக்கு சார். டைம் போயிட்டு ரகுமான் சார் நடக்காத நீங்க கம்பெனில சொல்லிட்டு இருக்கீங்க. நாங்க கேட்டுக்க முடியுமா உட்கார்ந்து? டீலிமிட்டேஷன்ல இரட்டை நிலைப்பாடு இருக்கா இல்லையா சார்? அவர் கேக்குறது ஒப்பந்தம் போடப்பட்டுச்சான்னு கேக்குறாரு. இல்ல ஒப்பந்தம் நீங்க சொல்றீங்கல, ஓபன் டிக்ளேர் பண்றீங்க இல்லையா, நார்த் ஃபுல்லா பாஜக, சவுத் ஃபுல்லா காங்கிரஸ் அப்படின்றீங்க. ஒரு அரசியல் ஆய்வாளரா பிரிச்சு சொல்றேன் நான். அவ்வளவுதான் மேட்டர். என்ன ஒப்பந்தம் சொல்றாரு? நாட் ரிட்டன் டாக்குமெண்ட், இட்ஸ் a thought agreement. அப்படிதான் சொல்றாரு. அவ்வளவுதான் சார். அப்படியே சொல்லுங்க சார். நான் என்ன நினைக்கிறேன் சொல்லுவாங்க சார். அவ்வளவுதான். இல்ல டிபேட்டுக்குள்ள வாங்க. இது தேவையில்லை. டிபேட்டுக்குள்ள வரட்டும். சரி வாங்க. சரி இப்ப திருமாவளவன் என்ன கால்குலேஷன்? அந்த அடிப்படையில தான் இப்போ வந்து விசிகாவும் காங்கிரஸும் எல்லாமே அலைன்ஸ் 29 நோக்கி வேகமா முடிவு பண்ணிட்டாங்க. எல்லாருமே யாரும் நாங்க வெளில போல, இங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இல்லைன்னா 25 எம்எல்ஏ அதிமுக உள்ளவங்க எந்திரிச்சு நின்று 144 ஆக்குனாங்க பாருங்க, அந்த விஷயம் வருது. இதுக்கு நடுவில் இன்னும் நடந்திருக்கு. 2 நாளைக்கு முந்தி 5 அதிமுக எம்எல்ஏ, குறிப்பாக நான் சொன்ன ஜோன் 3ல தருமபுரி டு மதுராந்தகத்துக்குள்ளே ஜெயிச்சவங்க அன்புமணி போய் பார்க்குறாங்க. இதையும் நீங்கள் கணக்கில் எடுத்துக்கிட்டு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த நெருக்கடி இவர் வந்து இதை டிக்ளேர் பண்ணலைன்னா அன்புமணி உள்ளே வருவார். அது வராமல் தடுக்கணும்னா இவர் நேற்று டிக்ளேர் பண்ணது அவருக்கு சரி, அவங்க கட்சிக்கு அவங்க விஷயத்துக்கு சரி. அந்த அடிப்படையில் நம்ம இதை புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். ஆனால் ஆதவர்ஜுனாவை பேசக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே விசிகாவுக்கு ஆதரவாக தானே இருக்குது சார். அவர் தான் அதில் முக்கியமான பங்கு. அதில் நீங்கள் தாவேக்கையிலேருந்து வெளிப்படையாக விசிகா மட்டும் அங்கே இருக்கணுங்கிறது வந்து முக்கியமான விஷயம். அதான் அதனால தான் அன்புமணி உள்ள போக முடியல. எப்படி சார் பாமக எடுப்பாங்க? தேர்தலுக்கு முன்பு வரை கூட விசிகா உள்ள வரணும் அப்படின்றதானே தாவேகா தலைவர் விஜயோடைய பெருவிருப்பமா இருந்தது. அம்பேத்கர் பற்றிய ஒரு நூலை வெளியிடும் பொழுது கூட அவர் வெளிப்படையா சொன்னாரு, திருமாவளவன் அண்ணனுடைய மனசாட்சி இங்க தான் இருக்கும்னு சொல்லி பேசுறாரு. பிரச்சாரங்கள்ல கூட நம்மளோட கூட்டணி வைப்பார்கள், அவங்களுக்கு நம்ம ஆட்சியில பங்கு கொடுக்க வேண்டியது இருக்கும் இல்லையா பேசுறாரு இல்லையா? அவர் விருப்பம் முழுசுக்கும் திமுக கூட்டணியில் இருந்த கட்சிகள் மேலதானே இருந்துச்சு. எப்படி பாமக உள்ள வரும் சார்? இந்த கூட்டணிக்குள்ள அவர் இந்த திமுக கூட்டணியில் உள்ள இந்த காங்கிரஸ்ல இருந்து விசிகா வர அழைச்சிட்டு போகணுங்கிறதான் இது ஸ்கீமே. அது கரெக்டாக செஞ்சாங்க. தேர்தலுக்கு 4ஆம் தேதிக்கு அப்புறம் ஒவ்வொரு கட்சியாக ஒரு 9 நாளில் முடிஞ்சிருச்சு. அப்போ நீங்கள் இந்த இடத்த தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இது தேர்தலுக்கு முன்னாடியே இந்த இது வந்து அஜெண்டா இருந்துச்சா இல்லையா பிஜேபிக்கு? திமுக கூட்டணிலேருந்து இவங்களெல்லாம் வெளில தள்ளணும்னு அதை கரெக்டாக செஞ்சு முடிச்சிட்டாங்கல்ல, அதுதானே அங்கே போகுது. இப்போ அக்ரிமெண்ட் என்னன்னு கேட்டிங்களா? இப்போ பாருங்கள், இதுலேயே நாம் அக்ரிமெண்ட்டை வந்து அப்படி பார்க்க முடியாது. நேராக போட்டு கையெழுத்து போட்டு வச்சுக்க மாட்டாங்க. நடக்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும்.
புரிஞ்சுக்கிட்டாக்க இந்த இது புரிஞ்சு போயிடும். அப்போ தெளிவாக அந்த கூட்டணியிலேருந்து போகுது. அப்போ என்ன சொன்னாங்க எல்லாரும்னாக்கா, அந்த பிஜேபியோட கூட்டணியில் உள்ள அதிமுகவோ யாரோ ஆதரவாங்க கேட்க மாட்டாங்க தாவேக்கான்னு சொல்லி கம்யூனிஸ்ட் உட்பட சில பேர் பேசுகிறாங்க. ஆனால் நடந்தது என்ன, 25 பேர் வந்து போய் போட்டு 6 பேர் இப்போ அங்கே இருக்காங்க, கட்சிக்குள்ளேயே போயிட்டாங்க, எம்எல்ஏ ரிசைன் பண்ணிட்டு. ஆனால் இப்போ அதில் தகுதி நீக்கம் பண்ணது எத்தனை பேர்? இந்த மாதிரி சில சிக்கல்லாம் இருந்தால் கூட சக்ஸஸ்ஃபுல்லாக போயிடுச்சு இல்லை ஃபார்முலா. அப்போ இதுதான் முக்கியம், இதில் தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த அடுத்த 29 தேர்தல் இப்படி தான் போகும். அப்போ திருமாவளவன் 2 புள்ளி வைக்கிறார். மாநிலத்தில் இனி தாவேக்கா, மத்தியில காங்கிரஸ் கட்சியினுடைய இந்தியா கூட்டணி, அந்த நிலைப்பாட்டில் ஒரு தீர்க்கமா முடிவு பண்ணணும் அவர் எடுத்துட்டார் சார். இந்த மெசேஜ் திமுக எப்படி பார்க்கும்? திமுக பிரச்சனையே கிடையாது சார். அவங்க வந்து தனியாக தான் சார் போராடணும், தனியாக நின்று ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, பிரச்சனையே கிடையாது அவங்களுக்கு. அது தாவேக்கா அவங்க நிலைப்பாடுபடி அவங்க போவாங்க. இதுதான் இப்போ இருக்குது. இப்போ பிரச்சனை வந்து பிஜேபியில் ஏடிஎம்கே இருக்குமா இல்லையாங்கிறதான் 29 தேர்தல். ஏன் அந்த சந்தேகம் உங்களுக்கு கட்டாயம் வரும் சார்? இப்போ திமுகவோடு கூட நீங்க இப்போ திமுகவோ அப்போ பாஜகவோட கூட்டணி வைக்குமா? திமுகவும் அதிமுகவும் வைக்குமான்னு கேளுங்க, அது நான் பதில் சொல்கிறேன். இல்ல சார், திமுக நீங்க சொல்றது அதிமுக தானே தனித்து விடப்படும்ன்றீங்க. இல்ல அதிமுகவும் பாஜக கூட்டணி இருக்குமான்னு கேள்வி எழுப்பும்போது பாஜக யாரோட கூட்டணி அமைக்கும்ன்ற கேள்வி அதுக்குள்ள இருக்குல்ல. அங்கதான் அப்பதான் இப்ப நான் சொன்ன பாத்தீங்களா, முதல்ல 4th தாட் என்ன போயிட்டு இருக்குன்னு. பிஜேபி வந்து சவுத்தே பத்தி கவலைப்படாது, அது தமிழ்நாடு நிச்சயமா கிடையாது. இதை பொறுத்தவரை காலத்தின் இருப்பை தக்க வைக்க அப்படிங்கிறதா என்னுடைய நிலைப்பாடாக இருந்துச்சு. ஆனால் மக்கள் வந்து இதுக்கும் போட்டிருக்காங்க. ஆனால் அதோட பதவிங்கிறத வந்து அவங்க பார்த்துருக்காங்க. அதையும் நம்ம கணக்கில் எடுத்து யோசிக்கணும் மக்கள் அப்படிங்கிறதா என்னுடைய பாயிண்ட்.